2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனி தான். ஆனாலும் சனி திக்பலம் ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல, அதிர்ஷ்டத்துக்குடையவர் 7ல அவர் உங்களுக்கு பாக்குறாரு. அது நல்லது. அதே மாதிரி குருங்க லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு கேது. ராகு வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துல இருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம், 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு, குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமானா, கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் வந்து யாரு அப்படின்னா புதன். புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து எப்பவுமே வந்து கீழ அப்படிங்கிறது போகாது. 1 மாசம் கீழ இறங்கிருச்சுன்னா அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க? அடுத்த ரெட்டிப்பு பலன்களை கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உண்மையா சொல்றேங்க. 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு. உங்களுக்கு 7 குடையவர் 5ஆம் இடத்தை. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாதிரியே ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சினே சொல்லலாம். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடன் கிடைக்காது, அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி சந்திரனை பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாதிரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்க கூடாது. 4, 5 தடவை போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இதை நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த இதைதான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா மற்ற ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னிராசி மட்டும்தான் வந்து சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். அதனால என்னன்னா தானா சுயம்பா கன்னிராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கலாம், சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ஓவரா சொல்லக்கூடாது. பட் ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் அப்பா, அதுல இருந்து நான் வெளில வந்துட்டேன். அம்மா, தாத்தா இது மாதிரி அது மாதிரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க் இதனால மட்டும்தான் நீங்க நிறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சி. இதை எப்பவுமே கையில பிடிச்சுக்கங்க. அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இதை எப்பவுமே புடிச்சுக்கங்க. சனி வந்து இந்த என்னன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா,
வியாழக்கிழமை வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா? அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்ல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்படின்னா கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுனீங்கன்னா, மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பாத்துக்கங்க. நீங்க என்ன ராசி, என்ன லக்னங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜென்ரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்க நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். உங்களுடைய இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்ட்டுக்கு போறது. சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜரு, மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜரு. அந்த மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை குடுக்கக்கூடியது தான் இது. ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோனே வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்கள்ல. இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பொறக்குதுல்ல. பொறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவருதான். 6 குடையவர் அவரா இருக்கனால, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்திர நட்சத்திரமா? அல்லது அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னா, அன்னைக்கு போய் என்ன செய்யணும்? பொங்கல், அதாவது வந்து வெள்ள கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அத இது பண்ணி தானம் குடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்படின்னா, திங்கட்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி உத்திர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சி சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு குடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இத குடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா, குண்டாலலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி, சந்திரன பார்க்கும்போது, அன்னதானம் பண்ணுனோம்னா நமக்கு ஈஸியா வேல கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிரும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்த வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு சனி பார்க்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது. குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடையர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்புன நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்புன நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பார்க்கறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200, 300% நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள். இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா, கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, ஒரு தடவ குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி, குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு, கேது வருது இல்லைங்களா? அது வந்து கட்டாயம் அந்த ராகு, கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது, எவ்வளோ பெரிய சர்ப்ப தோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷமெல்லாம் நீங்கிரும். இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு, கேது பயிற்சியும் சரி,
புத்திர லாபத்தை கொடுக்குது, சந்தான விருத்தியை கொடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஐவிஎஃப்க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்புல சக்சஸ் பண்ணி கொடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சக்சஸா கொடுத்துரும். இப்போ இது படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்த சனிதான் பாக்குது, குரு பாக்கல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்படி இல்லைன்னா சோம்பேறித்தனம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மறதிகள் அதிகமாகும். புக் எடுத்தாலே தூக்கம் வருது, புக் எடுத்தாலே வேற வேலை வருது, படிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நீங்க நினைச்ச ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கட்டாயம் நீங்க நினைச்சதை படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா அதிகமான ஞாபக சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால மந்த கதியை கொடுக்குங்க. படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மை கொடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்களை படிக்க வைக்கணும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க. மோட்டிவேட்டடா பேசுங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்வியை கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு. அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க. மத்தவங்கள காப்பி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ அத நீங்க ஓனா தான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும் குருபலம் நல்லா இருக்கும்போது எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு வருது, சனி உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு, குருபலமும் நல்லா இருக்கு, கேதுவும் நல்லா இருக்காரு. எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு. நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது வரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல. எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் நடக்கும். கன்னிராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆகப்போகுது. நீங்க நினைச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. வீட்ல இருந்துட்டே வேலை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்ளோ நாள் வந்து உங்க ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாரிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர்ன்னு நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழிலு, பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்ன்னு வச்சுக்கிட்டு, வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ப எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாளும் சரிங்க. உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பனா இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சம்பாத்தியம், அதாவது நீங்க பொருளாதாரம், நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்?
வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால, உங்களுக்கு கணவர் கூட இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா, அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்த பார்க்கறதுனால 11ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பாகப் பிரிவினை பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால, பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள், அது உங்களுக்கு பாகப்பிரிவினை தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடுகள பண்ணிக்கங்க. பிரார்த்தனைகள பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்ட விக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை. அந்த அளவுக்கு பணத்த வாரி கொட்டி குடுக்க போறாரு குருவும், கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துலங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்த கட்டாயம் குடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தன விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க. என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாரி மாறிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்குவீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி, சந்திரனை எப்பல்லாம் பாக்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க நீங்க? உங்களுடைய புரோகிராம்ஸ நடத்துவீங்க. நெறைய புரோகிராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாரிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃப்ரேம் ஆவீங்க. பிரபல்யம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நீங்க மக்கள ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் வந்து லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ராகு குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா குடுக்கும்? நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்த பாக்குது. ஒரு ப்ரமோஷன்ங்கிறது உண்டு. ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்கள நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரமோஷனே இல்ல. நான் 4வதோ, 5வதா தான் இருக்கேன். எனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க. இன்னும் எனக்கு 4, 5 வருஷம் ஆயிரும்னு நீங்க நினைப்பீங்க. கிரகம் நெனச்சா அப்படிங்கிற 1 செகண்ட்ல குடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தரு ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு ஒண்ணு டெத் ஆகலாம். இல்லன்னா ஒரு அலிகேஷன்ல போயிரலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஆக்சிடென்ட் ஆகுறதோ, இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிரலாம். 4வதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும்.
எப்படி ஒரு இது பாருங்களேன். திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாரிலாம் மாறி 4ஆ தான் வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அததான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே! நான் லிஸ்ட்ல 3வது, 4வது பேர்ல இருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம். அதே மாரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. கன்னி ராசியில இருக்கவங்க நல்லா சாதனை பண்ணக்கூடிய டைமு. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி தசை நடந்துச்சு. கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு சனி திசையும், குரு திசையும் நடந்துச்சுன்னா, வெற்றி அப்படிங்கிறது எழுதி நான் குடுப்பேன். அந்த மாரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றிய பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிற மாரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அத சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும் புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறது கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன், மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்கு நெறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.